வணக்கம். திரையரங்கம். சக்தி திருமகன். விஜய் ஆண்டனி கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். அவருடைய விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் தயாரித்திருக்கக்கூடிய திரைப்படம். விஜய் ஆண்டனி நடித்திருக்கக்கூடிய 25வது திரைப்படம் இது. அரசியல் பின்னணியை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை விஜய் ஆண்டனி தயாரித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய இயக்குனர் அருண் பிரபு. இதில் கிட்டு என்ற கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி வருகிறார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அரசியல்வாதிகள் எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னென்ன காரியத்தை செய்ய முடியுமோ அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி விரல் நுனியில் எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், யாரை வேணாலும் கைக்குள்ளே போட்டு அவங்க மூலம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்து முடித்து விடுவார். அந்த அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன காரியங்களை செய்தால் அவர்கள் தன் கைப்பிடிக்குள் இருப்பார்கள் என்பதை நன்கு புரிந்து வைத்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் கிட்டு. அவருடன் படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரம் செல்முருகன் நடித்திருக்கக்கூடிய மாறன் என்ற கதாபாத்திரம். கிட்டு கதாபாத்திரத்தில் மாறுபட்ட நடிப்பை படம் முழுக்க வழங்கி இருக்கிறார் விஜய் ஆண்டனி. இந்த திரைப்படத்தில் ஒரு கனமான அரசியல்வாதி கதாபாத்திரம் அபியங்கர் சீனிவாச சுவாமி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சுனில் கிருபலானி. சுனில் கிருபலானி அப்படின்றவர் யார் அப்படின்னா, பாரதி ராஜா இயக்கிய காதல் ஓவியம் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் கதாநாயகனாக நடித்த கண்ணன். அவர் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் நடுத்தர வயதை தாண்டிய இந்த கதாபாத்திரத்தில் படம் முழுக்க ஆட்சி செய்திருக்கிறார். ஒரு சூழலில் கிட்டு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜய் ஆண்டனி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார். இந்த அளவுக்கு இந்த மனிதர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு வரும்போது, உள்நோக்கம் என்ன? இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரி அவரை குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னு வரும்போது வேட்பாளராக அவருடைய பெயரை அறிவிக்கிறார்கள். அந்த அறிவிப்பை கேள்விப்பட்டவுடன் அதிர்ச்சிக்கு ஆளாகி விடுகிறார் கிட்டு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜய் ஆண்டனி. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வந்தால் இந்த நாடு நன்றாக இருக்குமா? நாட்டு மக்கள் நன்றாக இருப்பார்களா? முழுக்க 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 பணத்தை கையில் வைத்துக்கொண்டு சர்வதேச அளவில் பல கில்லாடித்தனங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அபாயகரமான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வந்தால் இந்தியாவினுடைய நிலை என்ன ஆவது என்பதை உணரக்கூடிய விஜய் ஆண்டனி அப்படிப்பட்ட விபத்து இந்த நாட்டில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கடுமையாக போராடி தன்னுடைய செல்வாக்கு அனைத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய கில்லாடித்தனங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி நவீன தொழில்நுட்ப அம்சங்களை பயன்படுத்தி எந்த அளவிற்கு அவரை இல்லாமல் செய்ய வேண்டுமோ அவரை முழுக்க முழுக்க ஆபத்தான சக்தி என்று இந்திய மக்கள், இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவரும் உணரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலை உண்டாக்க முடியுமோ அதை மிகவும் அருமையாக விஜய் ஆண்டனி செய்து குடியரசு தலைவர் தேர்தலில் அந்த நடுத்தர வயதை தாண்டிய மனிதர் நிற்காமலே போகக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை உண்டாக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த கிட்டுவை அரசியல்வாதிகளும் அந்த மனிதரும் விடுவார்களா? அவர்கள் கிட்டுவின் வாழ்க்கைக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பதை துருவி கண்டுபிடித்து அந்த கிட்டு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜய் ஆண்டனி எந்த அளவிற்கு பாதிப்பிற்கு ஆளாக வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். அந்த கிட்டு என்ற மனிதன் யார்? பால்ய வயதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் என்ன? கிட்டு இந்த அளவிற்கு செயல்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதை படத்தினுடைய 2வது பகுதியில்
தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அவருடைய செயலை பார்த்து மக்கள் அனைவரும் சந்தோஷப்படுகின்றனர், அவருக்கு ஆதரவு அளிக்கின்றனர். மிகப்பெரிய செல்வந்தர்களிடமிருந்தும் அரசியல்வாதிகளிடமிருந்தும் பெற்ற கோடிக்கணக்கான பணத்தை கிட்டு என்ற அந்த மனிதன் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் எண்ணற்ற குழந்தைகள் கல்வி கற்பதற்காகவும் வயிறார அவர்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவும் எந்த அளவிற்கு அந்த பணம் அனைத்தையும் செலவிட்டு மிகப்பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்கிறான் என்பதை நமக்கு முன்னால் காட்சிகளாக காட்டுகிறார்கள். அரசியல்வாதிகளின் கோபத்திற்கு ஆளான கிட்டுவின் வாழ்க்கை பின்னால் எப்படி பயணிக்கிறது, அதற்கு பிறகு எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன, அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாறுதல்கள் உண்டாகின்றன, இதற்கு விடை தருகிறது சக்தி திருமகன் திரைப்படம். கிட்டு கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். எந்தவிதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் மிகவும் அசால்ட்டாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக அவர் பதிய வைக்கிறார். அவருடன் மாறன் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வரக்கூடிய செல்முருகன் மிகவும் கேஷுவலாக நடித்திருக்கிறார். அபியங்கர் சீனிவாச சுவாமி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுனில் கிருபலானி மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். காதல் ஓவியம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த அந்த கண்ணனா இவர் என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்தை எங்கோ உயரத்திற்கு இவர் கொண்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. சுவரெழுத்து சுப்பையா என்ற கதாபாத்திரத்தில் வாகை சந்திரசேகர் படத்தினுடைய 2வது பகுதியில் வருகிறார். சிறுவனாக இருக்கக்கூடிய கிட்டுவிற்கு பெரியாரின் கொள்கைகளை கூறி அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்கள் உண்டாவதற்கு அந்த சுப்பையா கதாபாத்திரம்தான் காரணமாக இருக்கிறது. சுப்பையா கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார் வாகை சந்திரசேகர். திருப்தி ரவீந்திரா மிகவும் குடும்பத்தனமான கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக இவர் பொருந்தியிருக்கிறார். நம் மனதில் ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு அவருடைய மென்மையான நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் விஜய் ஆண்டனி. பாடல்களுக்கு மிகவும் அருமையாக விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசையை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கிறார். இந்த படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு பாடல்களும் பின்னணி இசையும் அருமையாக துணை புரிந்திருக்கின்றன. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஷெல்லி ஆர் கேலிஸ்ட். அரசியல் பின்னணியை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்களிப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ரைமண்ட் டெரிக், கிராஸ்டா டின்சா இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்தின் பட தொகுப்பாளர்களாக பணியாற்றியிருக்கிறார்கள். இவர்களுடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்தினுடைய ஓட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கு இவர்களுடைய எடிட்டிங் திறமையை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. ஒரு மாறுபட்ட கதை கருவை இந்த திரைப்படத்திற்காக கையாண்டிருக்கிறார் அருண் பிரபு. அதற்காக நாம் அவரை பாராட்டலாம். ஒரு மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படம் என்ற வகையில் நீங்கள் சக்தி திருமகன் திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.